அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க நடுவர் அவர்களை. மக்களிடையே பக்தியை அதிகமாக ஊட்டுவது தனி பக்தி பாடல்களா அல்லது திரை இசை பக்தி பாடல்களா? அப்படிதானே. நாங்க தனி பக்தி பாடல்களேன்னு பாட வந்திருக்கோம். திரை இசை பக்தி பாடல்கள்ல இசை என்பது அதிகமாக இசை கருவிகள் இருக்கும். ஆனா இங்க தனி பக்தி பாடல்கள்ல இசை கருவிகள் கம்மியாக இருந்தாலும் மக்களிடையே எளிமையான தமிழில் கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய தனி பக்தி பாடல்கள் இல்லையா? பிள்ளையாருக்கு அவங்க நிறைய சொன்னாங்க. ஆனா அதே பிள்ளையாரை எங்க கிராமப்புற கவிஞன் கொடுத்தான். ஆலையில பிள்ளையாரே தன்னானே நானே அரசரடி நாயகனே தில்லிலே லேலோ தேமி மடி பிள்ளையாரே தன்னானே நானே விக்கிரரே வாரும் இங்கே தில்லிலே லேலோ தன்னானே நானே தில்லிலே லேலோ தன்னானே நானே தில்லிலே லேலோ. முந்தி முந்தி நாயகனே தன்னானே நானே முக்கண்ணார் பாலகனே தில்லிலே லேலோ கந்தனுக்கு முன் பிறந்த தன்னானே நானே கணபதியே வாரும் இங்கே தில்லிலே லேலோ தன்னானே நானே தில்லிலே லேலோ தன்னானே நானே தில்லிலே லேலோ. இப்படி பிள்ளையார எங்க கிராமப்புற கவிஞன் எல்லா மக்களுக்கும் புரியும்படியாக எளிமையா கொடுத்தா நடுவர் அவர்களே. சாதாரண மக்களும் பாட முடியும். ஆமா, சாதாரண மக்களும் பாடலாம். இதை இசை இல்லாம பாடினாலும் அருமையா தான் இருக்கும். இசையோட பாடல்களை பாடினாலும் நல்லா தான் இருக்கும் எங்க பாட்டு. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, அதாவது முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச விரதம் என்னது? சஷ்டி விரதம். சஷ்டி விரதம். அதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் சொல்லுவாங்க இல்லையா? அது சாதாரணமா கிராமத்துல சட்டியில் இருந்தாதானே அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த சஷ்டி வருவதற்குள் குழந்தை பாக்கியம் இருக்கும். அதுதான் உண்மை. அதுலயும் அந்த முருகனை பிடிக்காத ஆளே கிடையாது. பாத்திருக்கீங்களா? முருகன் ஒரு அழகன். அவனை பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். பாலமுருகனாக பார்த்தாலும் பிடிக்கும், சுப்பிரமணிய சுவாமியாக பார்த்தாலும் நம்மளுக்கு பிடிக்கும். சுப்பிரமணியன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஆமா, எங்க அப்பா இல்ல, உங்க அப்பா பேர் சுப்பிரமணி, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுப்பிரமணிய சுவாமியாக பார்த்தாலும் அந்த முருகனை எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த முருகனுக்கு இப்ப லேட்டஸ்டா கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா, சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன், கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன், சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா. அந்த முருகனுக்கு கூட விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது எந்த ஒரு கடவுளுக்கு விபூதி அபிஷேகம் நடக்கிறதோ அந்த விபூதி அபிஷேகத்தை எந்த ஒரு மனிதன் பார்க்கிறானோ அவனுக்கு உடம்புல எந்த ஒரு நோய் இருந்தாலும் அந்த நோய் சரியாகும் சொல்லுவாங்க. அந்த நீரில்லா நெட்டி பால் அதே மாதிரி. ஆமா, அதே மாதிரி எந்த ஒரு மனிதனும் விபூதி அபிஷேகம் கண்டிப்பாக பார்க்கணும். இப்ப எல்லாருமே சனி பிரதோஷம், எல்லா பிரதோஷத்துக்கும் நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போறோம். சிவபெருமானுக்கு பிரதோஷம் அன்னைக்கு எல்லா அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய அபிஷேகம் எது தெரியுமா? வேற எந்த அபிஷேகமும் இல்லைங்க, இந்த விபூதி அபிஷேகம் பார்த்தா நம்ம உடம்புல எந்த ஒரு நோயும் வியாதிகளும் வராது நடுவர்களே. அந்த விபூதியை பத்தி அழகா கொடுத்தான். திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா, அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா, திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா, அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா, கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா. கொடுத்தானா? அந்த திருநீர்ல கூட மருந்து இருக்குன்னு எங்க தனிப்பாட்டுல கொடுத்தானே. திருநீர் தான் மருந்தே. ஆமா, எல்லா நோய்க்கும் நம்ம ஐயா சாமி தோப்புல ஐயா வைகுண்ட சாமி என்ன சொன்னாரு?
மண்ணும் தண்ணீரும் தான் மருந்துன்னு சொன்னார். அதாவது 4448 நோய்களுக்கும் வெறும் தண்ணியும் மண்ணும் கொடுத்து தான் தீர்த்தார். ஆமா, அத்தனை நோய்களுக்கும் மண்ணும் தண்ணீரும் தான் மருந்துன்னு சொன்ன ஐயா வைகுண்டசாமி இன்னொன்னு சொன்னார். என்ன? அவரு காசு பணம் கேட்டாரா? கிடையாது, அன்போடி வரணும்னு சொன்னார். அனைத்து மக்களும் அன்பு கொடி மக்களும் சொன்னார். அதனால்தான் அந்த ஐயா வைகுண்டசாமியை கூட அவர்கிட்ட எந்த ஒரு நகை பணம் எதுவுமே கேட்க வேண்டாம் நடுவர்களே, மனதார அந்த வைகுண்டசாமியை உருகி வேணா போதும், அவருக்கு அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். ஆசைகள் அறுத்தேன் அறி உன்னை நினைத்தேன் அன்பை ஆதரித்தேன், ஆசைகள் அறுத்தேன் அறி உன்னை நினைத்தேன் அன்பை ஆதரித்தேன், தினம் ஓசைகள் எல்லா உலகம் தன்னில் உன்னை சேவித்தேன், உன்னை சேவித்தேன், எதுவரை விதியோ அறியேன் ஐயா அதுவரை பாடிடுவே, எதுவரை விதியோ அறியேன் ஐயா அதுவரை பாடிடுவே, உன்னை ஒரு முறை கண்டு தொழுகிற அன்று சான்றோராகிடுவே, சான்றோராகிடுவே, உயிர் உள்ளவரை உன் புகழ் பாடிடுவே, அன்பு வழி காட்ட வந்த ஐயா வைகுண்டா, ஐயா வைகுண்டா. சொன்னானா எதுவரை விதி இருக்குன்னே எனக்கு தெரியாது ஐயா, அதுவரைக்கும் நான் ஒன்னும் மனதார வேண்டுவேன் சொல்லி எங்க தனி பக்தி பாட்டுல தன்னுடைய உள்ளத்துல இறைவனை பத்தி என்ன தோணுகிறதோ அதை வைத்து பாடல் எதுனா தெரியுமா? அதுதான் எங்களுடைய தனி பக்தி பாடல்கள் நடுவர். வேற ஒண்ணு இல்ல. எல்லாத்துக்கும் குலதெய்வம் என்னது? மேக்சிமம் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் குலதெய்வம் சுடலமாட சுவாமி, கருப்பசாமி. ஆமா, இப்ப நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு பக்தர்கள் போறாங்க. அங்க போகும்போது அந்த சபரிமலை காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம ஐயப்பனுடைய அருள் பரிபூரணமாக இருந்தாலும் அந்த சாமிமார்களை காக்கிறது யார் தெரியுமா? என்னுடைய அப்பன் கருப்பசாமி. அந்த கருப்பசாமிக்கு கூட வீரமணிதாசன் அவர்கள் அழகா பாட்டு போட்டாங்க. எப்படி தெரியுமா? எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, அக்கினியில் பிறந்தவரா மரணாரின் மைந்தனவர், அக்கினியில் பிறந்தவரா மரணாரின் மைந்தனவர், எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, சாமி அவர் எங்க கருப்பசாமி, முன்கொண்டை காரணவன் முன்கோப காரணவன், முன்கொண்டை காரணவன் முன்கோர காரணவன், சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன், சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்கார், எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, சாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. சடைமுடி காரணவன் சாமிகளை காத்திடுவான், சடைமுடி காரணவன் சாமிகளை காத்திடுவான், சல்லடையை கட்டி வாரான் சாஞ்சி சாஞ்சி ஆடி வாரான், சல்லடையை கட்டி வாரான் சாஞ்சி சாஞ்சி ஆடி வாரான், எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, சாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. அவர்களே, அதுலயும் முக்கியமாக புரட்டாசி வந்தாச்சுன்னு வைங்களாம், நம்மளுக்கு முக்கியமா ஒரு அம்மனுடைய விரதம் உண்டு. எந்த அம்மன்? குலசை முத்தாரம்மன். ஆமா, முத்தாரம்மனுக்கு அன்னைக்கு அந்த 10 நாள் நவராத்திரி விழாவிலையும் அவளுக்கு வேஷம் கட்டி பக்தர்கள் மாலை சூட்டி எப்படி வருவாங்க தெரியுமா? அந்த தாயை அழைக்கிற விதத்துல அவளை அழைச்சா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு ஓடோடி வருவா. அதைத்தான் கொடுத்தான். அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அக்கா தங்க 7 பேரை அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அக்கா தங்க 7 பேரை அழைக்கட்டுமா, கலர் சேலைக்காரி அழைக்கட்டுமா, மகிழம்பு மாலைக்காரி அழைக்கட்டுமா, மஞ்சள் கலர் சேலைக்காரி அழைக்கட்டுமா, மகிழம்பு மாலைக்காரி அழைக்கட்டுமா,
நடுவர் அவர்களே, இப்படி இந்த தனி பாடல்கள் எல்லா மக்களிடமும் எளிமையான வடிவில ஈஸியாக போய் சேரக்கூடியதுதான் எங்களுடைய தனி பாடல்கள் நடுவர் அவர்களே. எனவே பக்தியை அதிகமாக ஊட்டுவது திரை இசை பாடல்களை விட எங்களது தனி பக்தி பாடல்களே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.